ஒரு 8 பேரு செயலுக்குள்ள உட்கார்ந்து அண்ணாமலைக்காக பாட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்களா மெட்டு போட்டு. பள்ளிக்கூடம் போக சொன்னிய, போனே கையெழுத்து வாங்க சொன்னிய, வாங்கினே மாசுன்னு நான் நினைச்சேன், இப்படி லூசாக ஆக்கி விட்டியே. இந்த தெரிஞ்சாயப்பா சில பேரு இந்த சின்ன பயல்கிட்ட செருப்படி வாங்கின சில்ட்ர பயல்களை எங்கேயாச்சும் நீங்க பாத்தீங்க இல்லப்பா? நீங்க பாத்தீங்க? இந்த மூஞ்சி எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீங்க தானே அந்த கையெழுத்த வாங்கினது. அப்பா யாரு அவங்களுக்கு தைரியம் கொடுத்தது? வேற யாரு சொல்லுங்க. அவரு ஆமா எப்படி இந்த கூட்டத்துல அவர் மிஸ் ஆன புள்ள? இல்லடா நமக்கு சின்ன புள்ள வச்சு பண்றோம்ல. சரி அவர் தான் சொல்றாப்புல. உங்களுக்கு அறிவு எங்கடா போச்சு? உங்களுக்குனால அறிவு வேணாமா? சின்ன பையல்கிட்ட போயிட்டு இந்த வேலையை நீங்க பார்க்கலாமாடா? ஏன் சின்ன பையல் சூஸ் பண்ணீங்க? அறிவு இருந்தாவே நாங்க இந்த கட்சியில இருக்க போறோம். சரி எனக்கு ஒரு விஷயம், இந்த எப்பயுமே உங்களுக்கு வந்து கோயில் வாசல்ல உட்கார்றது தானே பழக்கம். இப்ப ஸ்கூல் வாசலுக்கு போயிருக்கீங்க. இல்லண்ணே ஏதாவது மாங்காய் கீங்காய் நெல்லிக்காய் சைடு பிசினஸ் ஏதாவது பண்றீங்களா? அது சுண்டலுக்கு தான் போனோம். அப்படியே இந்த ஒரு கையெழுத்து வாங்குவோமே ஒரு ஆரம்பிச்சான். சரி அதுக்காக சரி அங்க போயிட்டோம். அதாவது இது வரைக்கும் வயசுக்கு வந்தவங்க உங்களால ஏமாத்த முடியல. ஆமா, அதனால வயசுக்கு வராதவங்கள பார்த்து ஏமாத்தலாம் ட்ரை பண்ணிருக்கீங்க. அதேதானே? அதேதான். ஏன்டா உன்னைய பார்த்தா ரொம்ப நல்லவே மாதிரி தெரியுது. நீ எப்படி இவங்க கூட போன? ஏன் இவனே ஸ்கூல் பையன் மாதிரி தானப்பா இருக்கான். தாடிக்கிட்டே எல்லாம் பார்த்து அடல்ட்னு நினைச்சிட்டீங்களா? அடல்ட்னு நினைச்சிட்டீங்களா? இது சும்மா இது அது வேற ஜீன் பிரச்சனை. சரி இப்போ நீங்க வாங்க போனீல, அவன் தான் போறான்ல ஓடுறான்ல, அவனையே இடிச்சு புடிச்சு அப்படியே நீங்க கட்டாயப்படுத்தி பண்றீங்க. எப்படியா கையெழுத்து ஒன்று வாங்கிடுவோம். அவனை இவ்வளவு வீடியோவுக்கு முன்னாடியே இவ்வளவு வேலையில பாக்குறீங்க. வீடியோ இல்லாம இருந்தா என்னென்ன பண்ணிருப்பீங்க? நீங்க நிறைய பண்ணிருப்பேன். சரி அது கையெழுத்து வாங்க போனது அந்த இது எல்லாம் சரி, அதனால பிஸ்கட் கொடுத்துக்கிறது இல்லனே. சின்ன பசங்கள்ல பெரிய பசங்கன்னா பாட்டில் வாங்கிட்டு போவீங்களா? அது வந்து தனியா. சின்ன பசங்க பிஸ்கட், பெரிய பசங்க பாட்டில், அது வந்து தனியா கொடுப்போம். இது சின்ன பசங்க குச்சி முடியாது. இந்த பிஜேபின்றதுக்கு ஒரு ஃபார்ம், அது என்ன ஃபுல் ஃபார்ம்னா பாரதிய ஜனதா பார்ட்டி. இனிமே நீங்க பாரதிய ஜனதா பார்ட்டி இல்ல, பிஸ்கட் ஜனதா பார்ட்டி. என்ன சொல்றீங்க? அதுதானே ஃபேமஸ். இப்ப உங்களுக்கு தேவை எப்படியா ஃபேமஸ் ஆகணும். அதான் சரி. அவங்க கிட்ட எதுக்காக கையெழுத்து வாங்க போனியா? ஏதோ சொன்னாங்க. சரி ரைட், நானே சொல்லிடுறேன். இந்த மும்மொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, அதாவது 3 மொழி அந்த பிள்ளைய படிக்கணும், அந்த சின்ன பிள்ளைய படிக்கணும், அதான் முக்கியம். ஆமா, உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும்? இல்ல இல்ல நம்ம அதை கேட்டுக்குவோம். எங்கயோ ஒரு பேப்பர் எடு, பேனா வச்சுக்க கையில, சும்மா எழுதுங்க, நான் பாத்துக்கிறேன். ஐ ஆம் சாரி, இனிமேல் பள்ளிக்கூட பக்கம் போக மாட்டேன். நீ இதுக்கு போனதில்ல, இனிமேல் எதுக்காகவும் பள்ளிக்கூட பக்கம் போக மாட்டேன். இல்லனே ரொம்ப லென்த்தா இருக்கு, கொஞ்சம் சுருக்கி. இது ஆமா ரொம்ப லென்த்தா இருக்கு, எழுத முடியாதுனே. சரி ரைட், இன்னொன்னு சொல்லிடலாம். ஐ ஆம் சாரி அப்படின்னு மட்டும் எழுதுங்க. டேய் எழுதணும்டா, ஏதாச்சும் என்னடா அங்க என்னடா எழுதி இருக்கு? அவனே ஒண்ணு தெரியாம உட்கார்ந்து. ஐ ஆம் சாரி, இவ்வளவுதான் இவங்க லட்சணம். இவங்க தான் மும்மொழி கொள்கைக்கு மூச்சை புடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த ஸ்கூல் முச்சந்தில அந்த சந்து பசங்கள்லாம் போவாங்கல்ல, ஒரு சந்து இன்டர்வெலுக்கு, அந்த சந்துக்குள்ள அடி வாங்கின கதையத்தான் பார்க்க போறோம். பார்த்துருவோமா? மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கோப்பி. இவங்க கையெழுத்து வாங்க போன கன்றாவி கதையெல்லாம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், உண்மையிலேயே இவருக்கு இவ்வளவு அறிவா? ஆனா இவ்வளவு அறிவை வச்சுக்கிட்டு இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு. நம்ம கரு நாகராஜன் அவரு வெளியில நம்ம கிட்ட பத்திரிகை மீட்டிங்ல பேசும்போதுதான்ப்பா மனுஷன் ஒரு மாதிரி பேசுறாப்புல. பர்சனலா பேசுறப்ப பயங்கர விவரமா பேசுறாப்புல. இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல அவசியம் மும்மொழி கொள்கையை நீங்க அமுல்படுத்தியே ஆகணும், அத மாணவர்களோட நலன் கருதி கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் 3 மொழி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ போட்டிருக்காரு. அந்த கேஸ் ஹியரிங்க்கு வர்றதுக்கு முன்னாடியே அண்ணங்காதுல யாரோ ஓதிட்டாங்க.
அண்ணனுக்கு வந்திருக்கே ஒரு கோவம். கருநாகராஜன் அப்படியே சீறி படம் எடுத்து ஆடி இருக்காப்புல, 5 தலை இந்த வாசுகி பாம்பு மாதிரி ஆடி இருக்காப்புலன்னு வச்சுக்கல. அவ்வளோ பெருசு. அதாவது அண்ணனோட கோவம். அதை சொன்னேன். அண்ணன் போனை போட்டு யார் அந்த கேஸை போட்டாங்களோ அவருக்கு என்ன நினைச்சுக்கிட்டு நீ இந்த கேஸை போட்ட, நீ ஒரு வக்கீல் தானே, ஏன்னா போட்டவர் ஒரு வக்கீல், அந்த கேஸை போட்டவர் சாதாரண கட்சி ஆளா இருந்தா கூட ஏதோ அண்ணன் வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு லோ லெவல்ல பண்ணிருப்பாப்லன்னு வைங்கள. ஒரு வக்கீல் இந்த வேலையை பார்த்தோன்னா உனக்கெல்லாம் மண்டையில அறிவு இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் கேட்கலாம். மரியாதையா கேட்டாரன்னா அந்த மரியாதைக்குள்ள இவ்வளவு மரியாதைகள் உள்ளடக்கம், வேற எதுவும் கிடையாது. அவர் கேட்டாரு, எதை நினைச்சுக்கிட்டு நீ கேஸை போட்ட? இல்லைண்ணே இதை இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம பயப்படுவாங்க. இல்லை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு முடிவு தெரியல. முடிவு தெரியும்டா, ஆனால் அந்த முடிவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மூஞ்சியை வெளியில் காட்ட முடியாத அளவுக்கு இருக்கும். நம்மளை தான் போட்டு அடிப்பாங்க. திடீர்னு கோர்ட்டில் போய் அங்கே அதை பார்க்குற அந்த நீதிபதி, ஏப்பா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிசைனு, அவங்க தான் டிசைட் பண்ணணும், அதை விட்டு இதை செய்ய அதை செய்யணும் கவர்மெண்ட்டை நீங்கள் எல்லாம் வந்து வற்புறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் மட்டும் இல்லடா, எந்த ஸ்டேட்லயும் நம்மளால இதை இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது. இந்த அறிவு இந்த ஐடியா உனக்கு எவன்டா கொடுத்ததுன்னு அவரை போட்டு ஏறி இருக்காப்புல. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்தி அவரே பர்சனலா ஏதோ ஒரு வேலைக்காக இதுக்கு போயிருக்காப்புல, நார்த்துக்கு போயிருக்காரு. அப்ப நான் ஹிந்தி தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன் நான் பட்ட கஷ்டம் வருங்கால இந்த சந்ததியினர் படக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த கேஸ். அந்த காரணத்தை அவர் சொல்றாரு. அது கருணாராஜனை கட்டை எடுத்து அடிச்சாரான்னு கேட்காதிய மூதேவி. ஏற்கனவே இங்க 60 லட்சம் பேர் ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்லுது. உனக்கு வேணும்னா நீ படிச்சுக்க, நீ கத்துக்க, நீ போய்க்கு அவங்க சொல்ற. அவங்க யாரும் இங்க தடுக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. கோர்ட்டுக்கு போன குச்சி எடுத்துக்கு நம்மளை தான் குத்துவாங்க. அதனால முதல்ல நீ கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி, இது அண்ணன் சொந்தமா சொன்னது. ஆனா இவ்வளவு தூரம் இருக்கிற எல்லா ஹூக் அண்ட் கார்னரையும் இவ்வளவு யோசிக்கிற அண்ணன் கொஞ்சம் யோசிச்சு ஒரு நல்ல இடத்துல மனுஷன் நல்ல மனுஷன்தான், ஆனா இருக்கிற இடம் தான் கொஞ்சம் கலீச்சான இடம் அப்படின்னு அண்ணனை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க வருத்தப்படுறாங்க. வேற எதுவும் இல்லை. இப்ப இந்த கையெழுத்து இயக்கத்துக்கு வருவோம். எவ்வளவோ கையெழுத்து இயக்கங்கள் தமிழ்நாட்டில எல்லாம் நடந்திருக்கு. அதுல எல்லாம் அதான் எப்படி நடந்திருக்குன்னா, வாலண்டியரா வந்து அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கையெழுத்து இயக்கங்கள் நடந்திருக்கு. போறப்பெல்லாம் புடிங்கி போடுவாங்க. நான் போடுறேன், எனக்கு விருப்பம் இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி கையெழுத்து போடுறது. அதுலயும் எப்படி புள்ள பிடிக்கிற ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க. குழந்தைகளை விட்டா கடத்தி கையெழுத்து வாங்குவாங்க. கொஞ்ச நாள்ல உங்களுக்கு எல்லாம் போன் வந்தாலும் வரும், உன் குழந்தைய நான் கிட்னாப் பண்ணியிருக்கேன், கூடிய சீக்கிரம் எனக்கு கையெழுத்தை போட்டு எனக்கு ஒரு இதை அனுப்பிச்சு விடு சொன்னாலும் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க. பிடிக்க அந்த பைய திமுறி ஓடுறான். விடுங்கடா, ஏற்கனவே எனக்கு 2 லாங்குவேஜ் நாக்கு தள்ளுது, 3ஆவதா ஒரு லாங்குவேஜ் வந்தா என்னால முடியாது, விடுங்கடான்ற லெவலுக்கு அடிச்சு ஓடுறேன். அந்த முதல்ல ஸ்கூல் பசங்கள்கிட்ட போய் இதை செய்யலாமா? எனக்கு அந்த டவுட் இருக்கு. பசங்கள்கிட்ட போயிட்டு இந்த வேலையை பார்க்கலாமா? ஸ்கூலுக்கு உள்ளதான் பார்க்க கூடாது, வெளியில பார்க்கலாமா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனா ஒரு வயசுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெச்சூரிட்டி ஒண்ணு வேணும்ல. ஸ்கூல்ல கூட்டம் போடலாம், டீச்சர்ஸ்க்கு கூப்பிட்டு சொல்லலாம், டீச்சர்ஸுக்கு கூட அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, எஜுகேட் தான் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதைத்தான் அவங்க செய்ய முடியும் அதிகபட்சம். ஆனா இவங்க கையில இந்த பக்கம் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சுக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு பேப்பர் வச்சுக்கிறாங்க. இந்த சைடில் வாங்கிட்டு அந்த சைடில் போட்டு போ அப்படின்ற மாதிரியே அந்த ஒரு சம்பவம். இது அத்தனையும் கேமரால அவங்க ஓப்பனா படம் பிடிக்கிறாங்க. இப்ப இதுக்கு பேரு லஞ்சம் தானே ஒரு பேச்சுக்கு. இல்ல இந்த பிஸ்கட்டை கொடுத்து கையெழு அவன் இப்ப ரத்த தானம் பண்றவங்களுக்கு பிஸ்கட்டு பால் பிஸ்கட்டு பழம் எல்லாம் கொடுப்பாங்க, ஜூஸ் எல்லாம். அந்த மாதிரி பண்ணா நியாயம். இவங்க இந்த புள்ளைய கூட்டி போயிட்டு இந்த காயப்பாயம் பத்தி எல்லாம் உண்மையில புள்ள பிடிக்கிறவங்களோட மெத்தடு இதுதான். எதையாச்சும் காட்டி அந்த பிள்ளைய அப்படியே நைஸா தள்ளிட்டு போய் தூக்கிட்டு போயிடுறது. அந்த மாதிரி கையெழுத்தை வாங்கி போலான்னு நினைச்சாங்க. அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. அந்த பிஸ்கட்டை கூட நீ வெறும் கையெழுத்து கூட நீ வாங்கலாம், அவங்க காலில் விழுந்து கூட கையெழுத்து வாங்கலாம். வக்கமான மரியாதை எல்லாத்தையும் விட்டு அந்த சின்ன பசங்க காலில் விழுந்து நீங்க தாராளமாக கையெழுத்து வாங்கலாம். அது உங்களுக்கு இருக்கிற உரிமை.
அதை நீங்க எப்படி வேணா செய்யலாம். சைடில் கொடுத்து இவங்க தான் சொல்லுவாங்க லஞ்சம் கொடுக்காம, அத ஊழல் இல்லாம. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்ப அரெஸ்ட் ஆகி உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு வைங்கள, எல்லாரும் உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா அப்படி இது இந்த அடிப்படை விஷயத்தை கூட இவங்க இப்ப ஸ்கூல் பசங்க லெவலுக்கு இறங்கிட்டாங்க. அதைத்தான் நீங்க பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் கேட்டாங்க, பதிலுக்கு பதில் எல்லாம் நம்ம பேசணும். இங்க இருக்கிறவங்களுக்கு இங்க இருக்கிறவங்க கூட அவங்களால மோத முடியல. அதனால அடுத்து எங்க போனா நம்மளால என்ன செய்ய முடியும், ஈஸியா மேனிப்புலேட் பண்ணக்கூடிய இடம் இது. ஓப்பனா அவங்க ஸ்கூலுக்கு போனது. இன்னும் இன்டைரக்டா மறைஞ்சு உள்ளுக்குள்ள எவ்வளவு வேலைகளை இது வரைக்கும் பார்க்குறாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது இது, கண்ணுக்கு தெரியாம எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ள தயவு செய்து உங்க பாலிடிக்ஸை கொண்டு போகாதீங்க. அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு இப்ப தேவை படிக்கிறது மட்டும்தான். எதை படிக்கிறதுன்றது அவங்களுக்கு இப்ப இல்லை. காலேஜ் போறவனுக்கு கூட இப்பதான் தெரிய மாட்டேங்குது. ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், என்ன படிக்கணும். அவைகள்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த கையெழுத்த உண்மையில ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். இந்த விஷயம் இவ்வளவு தூரம் இவங்க இறங்கி பண்றதுக்கு நம்ம தான் வெக்கப்படணும். அவங்க வெக்கமெல்லாம் பட மாட்டாங்க, அவங்க அதை பத்தி கவலையும் பட மாட்டாங்க. ஒவ்வொரு குழந்தையோட பேரண்ட்ஸ் அதை பார்க்குறப்போ இன்ஃப்ளூயன்ஷியல் என்ன ஆவாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. பேரண்ட்ஸ் தாராளமாக ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வைங்க, அவனுக்குள்ள உட்காந்து இல்லையா ஒரு பொதுக்கூட்டம் போடுங்க. அதுக்கெல்லாம் தாராளமாக உரிமை இருக்கு. மும்மொழி கொள்கையோட அருமை பெருமையை எடுத்து சொல்லுங்க, இந்தியோட பெருமையை எடுத்து சொல்லுங்க. இந்தி தான் மும்மொழி கொள்கையெல்லாம் கிடையாது, அது இந்தி தான். மும்மொழி கொள்கைனாலே அது இந்தி தான், வேற எதுவுமே கிடையாது. இருக்கிறவங்க மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் இதனால முன்னேறி போயிருக்காங்க, அவங்களோட அந்த டெவலப்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, அதான் நம்ம பிள்ளைய ஏன் இப்படி ரொம்ப லோ இதுவா கிடக்கு, வேலை கிடைக்காம கிடக்கு, அறிவு இல்லாம இருக்கு, போட்டி போட திறன் இல்லாம இருக்கு சொல்லி பாரு. இதனால தான் தமிழ்நாடு இவ்வளவு தூரம் ஒரு கேவலமான நிலைமையில ரொம்ப நம்ம லிஸ்ட்ல லாஸ்ட்ல இருக்கோம் சொல்லி பாரு. எடுத்து அடிப்பாங்க ரிப்போர்ட்டை. இங்க இருக்கிற இப்ப பிரச்சனை அவங்களுக்கு அதுதான். அங்க இருக்கிறவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் நம்புவாங்க பாவம், ஏன்னா அவங்களும் அப்படித்தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க யாரு சொன்னாலும், நமக்கு வேண்டியவங்களே சொன்னாலும் அதை கண்ணை மூடிக்கிட்டு கரெக்ட்னு யாரும் இங்க சொல்றது கிடையாது. அவங்க அதான் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சரியா தப்பான்னு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எடுத்து சொல்றதுக்கு இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையிலே நார்த்ல இப்படி ஒரு சூழ்நிலை, அதாவது அவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அது என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா அவங்களுக்கு கத்து கொடுக்கவும் என்ன நடக்குதுன்றதை எடுத்து சொல்லவும் ஆள் கிடையாது. சவுத்துல இருக்க ஒரே ஒரு பயங்கரமான நம்மளோட ஸ்ட்ராங் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க எடுத்து சொல்றதுக்கு, நிலைமையை புரிய வைக்கிறதுக்கு, தெளிவா சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள ஃபவுண்டேஷன் போட்டு போயிருக்காங்க, வளர்த்து இருக்காங்க. யாரு சொன்னாலும் ஏன் ஒண்ணு இல்லை. இப்ப இந்த இடத்துல பெரியார கோட் பண்ணல, நானே சொன்னாலும் பெரியாரு நான் சொல்றது கேளுன்னு சொல்லல, நானே சொன்னாலும் நம்பாத எதையும். உனக்கு அதை தேடி போய் பார்த்து இவ சொல்றது சரியா தப்பா அதை மட்டும் நீ செய்யணும். அதை நானே சொன்னாலும் யாரையும் நம்பாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனதுதான் இங்க. அதனால தான் ஓரளவுக்கு மற்றவங்களை காட்டிலும் நாம கொஞ்சம் மேல நிக்கிறோம். எத்தனை நாளும் இங்க இவங்க இவ்வளவு கிட்டத்தட்ட 100 வருஷம் போராடிக்கிட்டு இருக்காங்க இதுக்காக. விதவிதமான, அதாவது நிறைய இந்த பரிணாம வளர்ச்சியும் வாயில அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க நிறைய பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்களால அதை ஒட்டச்சு உள்ள வர முடியல. ஏன்னா அவங்களால நமக்கு உள்ளுக்குள்ளே போக முடியல. சில பேர் இந்த வசியம் பண்ற மாதிரிதான். இந்த இவர் போதி தர்மர், இந்த டாங்லியா, அவர் பாப்பார்ல, என்னால இங்க ஒருத்தனை வசியம் பண்ண முடியல, அதுக்கு அவர் சொல்லுவார் அந்த பேரை சொல்லி அவங்களோட வம்சம்டா போக முடியாது. கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. இவங்க இன்னும் நிறைய கிறுக்குத்தனங்கள், இன்னும் சொல்ல போனா கை குழந்தைகிட்ட போயிட்டு கைரேகை வாங்கிட்டு வந்தாலும் வருவாங்க, சொல்ல முடியாது. அவங்க பண்றது பண்ணிட்டே இருக்கட்டும். பட் நம்ம தெளிவா இருக்குது, கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எந்த தடையும் கிடையாது. இதைத்தான் செய்யணும், இதைத்தான் பண்ணணும், இதை நீங்க பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இங்க இல்லை. இந்தியா முழுக்க எதுக்குமே எந்த தடையும் கிடையாது. அவனுக்கு பிடிச்சத, வேண்டியதை, தேவைப்படுறத அவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அந்த மாதிரி வேணும்னா பண்ணிப்போம்,
வேண்டாம்னா தயவு செய்து எங்களை விட்டுருங்க. ஐயா ஸ்டாலின் சொல்ற மாதிரி தான், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க உங்களுக்கு வேண்டியதை, ஆனா அது உங்களுக்கு வேண்டியதை உங்க இடத்துல வச்சு பண்ணுங்க. நன்றி.